வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கான வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ அதில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது 1950 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ வரல. அதாவது 1950 நம்ம கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தப்ப இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு ஒன்று இல்லை. அப்போ எப்போ கொண்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா த 1976 இந்த 42 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி தான், அதாவது 1976 42ஆம் சட்டத்தின் படி தான் இந்த அடிப்படை கடமைகள் அதாவது ஸ்வரன் சிங் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்ல உள்ள கொண்டுறாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த 76 2001 வரைக்குமே நமக்கு எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 10 அடிப்படை கடமைகள் இருந்து அதுக்கப்புறம் 11ஆவதா ஒன்று சேர்த்துனாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த 76 and 42 கான்ஸ்டியூஷனல் ஆக்டின் படி ஸ்வரன் சிங் கமிட்டி தான் ரெக்கமெண்ட்ல இதை கொண்டுறாங்க. சரிங்களா? ஸோ முதல்ல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது எந்த நாட்டினுடைய சோர்சஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது, எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரஷ்யா நாட்டிலேருந்து எடுக்கப்படுது. இதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தால் இது வரும் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ அதே போல் நமக்கு இன்னொன்று ரஷ்யாவில் வேற என்ன சார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சோசியலி பொலிட்டிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி ஃப்ரீஆம்பிள் ஆஃப் த, அதாவது முகவரியில் சமூகம் அரசியல் மற்றும் பொருளாதார நீதி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா த ஜஸ்டிஸ் ஆஃப் த ஃப்ரீஆம்பிள், த சோசியலி பொலிட்டிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி ஜஸ்டிஸ் ஆஃப் த ஃப்ரீஆம்பிள், முகவரியில் சமூகம் பொருளாதார அரசியல் நீதி அப்படின்றது தான் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. இது சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி தான் கொண்டுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் 10 இருந்துச்சு அப்படின்னா அப்போ எப்போ 11ஆவதா சேர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2002 நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 86வது கான்ஸ்டியூஷன் ஆக்டின் படி 2002 86வது கான்ஸ்டியூஷன் ஆக்டின் படி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக ஒன்று சேர்த்துறாங்க. அது என்ன சார்னு கேட்டீங்க அப்படின்னா 6 to 14 நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன். ஸோ இது ஏற்கனவே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் பார்த்துருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே 2002 இதே அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த 86 கான்ஸ்டியூஷன் ஆக்டின் படி ஸோ நமக்கு ஆர்டிகல் 21A அப்படின்றத கொண்டு சேர்த்திருப்பாங்க. 21A சேம் கான்செப்ட் தான். ஆனால் இங்கே உங்களுக்கு இதில் என்ன வரும் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் அப்படின்னு வரும். பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் அப்படின்னு வரும். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இதே சேம் 2002 the 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி 6 to 14 அதாவது 6 to 14 இருக்கக்கூடிய சைல்ட்ல இருக்கக்கூடிய அந்த வயது இருக்கக்கூடிய சைல்டுக்கு நம்ம ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் டு ப்ரொவைட் த கவர்மெண்ட். இது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் RTE எல்லாம் கொண்டு வந்தாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். எப்ப RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்போ சார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2009 இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. தமிழில் கல்வி உரிமை பாதுகாப்பு சட்டம். இந்த இம்ப்ளிமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4/2010 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றது நம்ம இந்த எஜுகேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஸ்கீம் எல்லாம் சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான். இப்போ நமக்கு 2018 18 to 19 கொண்டு சமக்ரா சிக்ஷா. ஸோ இதெல்லாம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியாவில் நம்ம படிப்போம். ஓகே ரைட். ஸோ நம்ம இங்கே வருவோம். ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் நமக்கு 2002 86 கான்ஸ்டியூஷன் ஆக்டின் படி நமக்கு பார்த்தீங்கன்னா 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக ஒன்று சேர்த்துறாங்க. 11வது அடிப்படை கடமையாக பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன், இங்கே பெற்றோர் அல்லது பாதுகாவலர் நமக்கு என்ன பண்ணுறாங்க எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ பெற்றோர் பாதுகாவலர் அந்த குழந்தைகளுக்கு கல்வியை அளிக்க வேண்டும். இது அடிப்படை கடமைகள் இல்லை. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றதே நமக்கு எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னு சொன்னேன். ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது. சரி, ஓகே. மொத்தம் 10 11 அடி. இதுக்கப்புறம் வர்மா கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1999 1919. ஸோ வர்மா கமிட்டி 3 விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி பார்க்கலாம். ஸோ முதல்ல 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் டு த நேஷனல் பிளாக் அண்ட் நேஷனல் அனந்தம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு தேசிய கொடி, நேஷனல் பிளாக்னா தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்துக்கு நமக்கு என்ன பண்ணணும், உரிய மரியாதை செலுத்த வேண்டும். ரெஸ்பெக்ட்னா அது மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாங்க.
நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேஷனல் அனந்தம் அப்படின்ட்டு ரவீந்திரநாத் தாகூர் அவர் கொண்டு வந்திருப்பாரு. எக்ஸாக்டாக அந்த நேஷனல் அனந்தம் எப்போ சேர்த்தனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து 24/1/1950 நேஷனல் அனந்தம் மட்டும் இல்லை, ஸோ நேஷனல் சாங்கும் ஆட் பண்ணியிருப்பாங்க பக்கீஸ் சந்திர சாட்டர்ஜி. ஸோ 1882 ஆனந்த மடம் அப்படின்ற புக்கில் இருந்து எடுக்கப்பட்டதான் அந்த வந்தே மாதரம் அப்படின்ற சாங். இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் நமக்கு வந்து ஜனகன மன அப்படின்ற ஹிந்தி மொத்தம் 13 லைன்ஸ், இந்த 52 செகண்ட். ஸோ நம்ம வந்து நேஷனல் அனந்தம் அப்போ என்ன சொல்கிறோம், ரெஸ்பெக்ட் டு த நேஷனல் பிளாக் அண்டு நேஷனல் அனந்தம், தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல் அடிப்படை கடமை. ஆர்டிகல் 51, இதில் இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஆர்டிகல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கேருந்து முடியும் அப்படின்றதையும் நாம் இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ ஸ்பேஸ் இல்லாதனால அப்படியே எழுதுறேன். ஸோ ஆர்டிகல் 51 ஏவில் ஸ்மால் ஏவில் ஆரம்பிச்சு, ஸோ 51 ஏவில் சப்கிளாஸ் கே வரைக்கும். இது ரொம்ப முக்கியம், என்ன ஆர்டிகல் எங்கேருந்து வருது அப்படின்றது. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கறது, எப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் உள்ள கொண்டு வந்தாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, ஸோ ஆர்டிகல் எதுலேருந்து இது வரைக்கும், மொத்தம் வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் என்னென்ன, 11 ஆட் பண்ணது என்ன, ஸோ வருமா கமிட்டினா என்ன, இவ்வளோதான். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தாலே நமக்கு வந்து எனஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இது சொல்லியாச்சு. செகண்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க, த இன்ஸ்பயர்ட் அவர் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம், இன்ஸ்பயர்ட் அவர் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம், விடுதலைக்காக போராடிய வீரர்களுடைய உன்னத உணர்வை போற்றி பேணி பாதுகாக்க வேண்டும் சொல்றாங்க. நம்ம வந்து பார்க்குறோம் பல தலைவர்கள், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து பார்ப்போம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 3 பேசஸ், த மாடரேட் பேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமேட் பேஸ் அண்ட் காந்தியன் பேஸ் அப்படின்னு மூணு காலகட்டமாக பார்த்துருப்போம். ஸோ அதில் மாடரேட் பேஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீடராக எடுத்திருப்பாரு. அதே போல் எக்ஸ்ட்ரீமேட் பேஸில் பாலகங்காதர திலகர், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜ்பதி ராய், அரவிந்த கோஷ் இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த மாதிரி நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர்களை அதான் சொல்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ 51 ஏவில் ஸ்மால் பி இன்ஸ்பயர்ட் அவர் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஸோ அண்ட் ஆர்டிகல் சி சப்கிளாஸ் சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த ப்ரொடக்ட் சாவர்ஜினிட்டி, யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. அப்போ நமக்கு வந்து சாவர்ஜினிட்டி அப்படின்னா இறையாண்மை, தட் இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர், தட் இஸ் த சாவர்ஜினிட்டினா இறையாண்மை, ஆட்சியாளர் அதிகாரம்னு சொல்லுவோம். தட் இஸ் த யுனைட்டி, ஒற்றுமையாக இருக்கணும். தட் இஸ் த இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு. நம்ம ஃப்ரீ ஆம்பிள்லையும் இதை தான் பார்த்துக்கோம். ஃப்ரீ ஆம்பிளில் சாவர்ஜினிட்டி, சோசியலிட்டி, செகுலரிசம், டெமோக்ரட்டி அண்ட் ரிபப்ளிக், இன்டெகிரிட்டி, டெமோக்ரட்டி அண்ட் ரிபப்ளிக் அப்படின்றத ஃப்ரீ ஆம்பிளில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, தென் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51 ஏ சப் கிளாஸ் டியில் டு டிஃபெண்ட் த கண்ட்ரி நேஷனல் சர்வீசஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணணும், தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பு பணியில் ஈடுபடணும்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டுக்கு ஏதாவது போர் இந்த மாதிரி இதை வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும், தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் சொல்கிறாங்க. தட் இஸ் த 51 ஆர்டிகல் இ. ஸோ ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஹார்மனி, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சகோதரத்துவத்தும் நல்லிணக்கத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும். ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஹார்மனி, நல்லிணக்கம் அப்படின்றது. ஸோ நமக்கு வந்து இந்த சோசியல் ஹார்மனி டே அப்படின்றது, சோசியல் ஹார்மனி டே, சமூக நல்லிணக்க தினம். இதுவும் பாருங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல உங்களுக்கு சொல்றேன். சோசியல் ஹார்மனி டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20, சரிங்களா? யாருடைய பிறந்தநாள்? ராஜீவ் காந்தி பர்த்டே. ஸோ எக்ஸாக்டாக 1987 இருந்து சோசியல் ஹார்மனி டே அப்படின்றது ராஜீவ் காந்தியுடைய பிறந்தநாளை அறிவிச்சாங்க. நீங்க இது என்ன, எதுக்காக இந்த சோசியல் ஹார்மனி டேன்றது ராஜீவ்காந்தி பிறந்த நாள்னு அறிவிச்சாங்க, அதாவது ஏன் ராஜீவ்காந்தி பிறந்த நாளை சோசியல் ஹார்மனி டேன்னு அறிவிச்சாங்கன்ற நீங்க எனக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க, சரிங்களா? தென் அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய எஃப்ல preserve the rich heritage of our culture, நமது பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது. கரெக்டு தானே? ஸோ அடுத்து ஜி, protect and improve the natural environment including the ஃபாரஸ்ட், லேக் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, காடுகள், ஏரிகள், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகள் மற்றும் நமக்கு வந்து வனவிலங்குகள் இதையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹச் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமானிசம் அண்ட் ஸ்பிரிட் இன்கொயரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம் மற்றும் அறிவியல் மனப்பான்மை மனிதநேயத்தை வளர்த்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டு சேஃப்கார்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஆமாம் நாட்டினுடைய பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்து ஜே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அனைத்து துறைகளிலும் மிகச்சிறந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அச்சீவ்மெண்ட் இஸ் இந்த வேரி டிபார்ட்மெண்ட், இந்த ப்ரியாரிட்டி அனைத்து துறைகளும் முன்னிலையை அடைய வேண்டும் அப்படின்றதான்
ஜே வந்து சொல்லுது. இறுதியாக நம்ம வந்து கே அப்படின்றது வந்து பார்க்குறோம். ஸோ கேன்றது முன்னாடியே சொல்லியாச்சு. பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன், த ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன், த 16 to 14 year child அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் நம்ம வர்மா கமிட்டி. ஸோ நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வர்மா கமிட்டி, வர்மா கமிட்டி ஸோ எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1980 99. ஸோ ரெக்கமெண்டேஷன் 3 விஷயத்தை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கிறீங்க, இது என்னன்னு மட்டும் வாட் மட்டும் தெரிஞ்சால் போதுமோ. தட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், த வர்மா கமிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஓட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கம்பல்சரி ஆக்கணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடமையாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்பாச்சுவேஷன் ஆஃப் த ஓட்டர் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக கொண்டு வரணும். தென் செகண்ட் ஒன் பாயிண்ட், ஜனநாயக ஆளுகை செயல்பாட்டு தீவிர பங்கேற்பு. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெமோக்ரஸி ஸ்பாச்சுவேஷன் டு த பீப்புள், மக்கள் வந்து ஜனநாயகத்தில் பங்கேற்கணும் அப்படின்றது தான். தென் டேக்ஸ் அப்படின்றது, டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா, அந்த டேக்ஸ் பே பண்ணுறத, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் இருக்குது, அந்த டேக்ஸை பே பண்ணுறத ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆக்கணும், அடிப்படை கடமையாக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்கிறீங்களாம், ஸோ இன்கம் டேக்ஸ்னால் என்னன்னே தெரியாது. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எக்ஸாக்டாக 14 lakhsன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, சாரி 12 lakhs மறந்துட்டேன். 12 லட்சத்துக்கு மேலே, அதாவது எவ்ரி மந்த் 1 lakh அப்படின்னு இருந்துச்சுன்னா 12 yearக்கு 12 lakhs இல்லையா. இந்த 12 lakhs மேலே யார் வந்துலாம் வந்து மணியை ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் வில்லேஜில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுல்ட்ரி ஃபார்ம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அண்ட் நம்ம வந்து மாடுகள் வளர்த்துவாங்க. ஸோ நிறைய இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஷுட் பி கம்பல்சரி த கவர்மெண்ட் டேக்கன் த சேலரி ஆஃப் த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.